ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு ரஃப் கிளாத் வச்சுட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த சும்மா ரஃபாக அப்படி ஓவரால் வந்து நம்ம அப்படி தொடச்சி தான் வைப்போம் இல்லைங்களா. பட் டீப் க்ளீன் அப்படின்றது மிக்ஸிக்கு வந்து ரொம்ப முக்கியம். மிக்ஸியோட லைஃப்பை வந்துட்டு டீப் க்ளீன் தான் எப்பயுமே ஒரு பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அது பண்ணுறதுக்கான டைம் தான் நம்ம வந்து அது கொடுக்குறது இல்லை. அந்த டீப் க்ளீன் என்ன மாதிரியெல்லாம் பண்ணால் நம்மளுடைய மிக்ஸி வந்து ரொம்ப லைஃப் டைம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற டிப்போம். மிக்ஸி ஜார் வந்து வேகமாகவே நிறையா பேத்துக்கு வந்து இதாகிடுது பார்த்தீங்களா, மிஸ்டேக் ஆகிடுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவாக இருந்தால் இது இருக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் பற்றி என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எப்பயுமே மிக்சியோட அடிஷ்னலாக வர்றது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜார் தான். இப்போ வர அட்வான்ஸ்டு மிக்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக அரைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2016 வாங்கின மிக்சி. அதை தான் இப்போ வரைக்கும் வச்சு நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு ஃப்ளாப் ஆனதும் வரல. ஒரு சின்ன வயசில் இருக்கும் போது என் மகன் வந்து இதை மட்டும் வந்து உடச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் இதையுமே வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அரைக்கிறதுல என்ன ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. இதோட சின்ன ஜார் மட்டும் உடஞ்சி போச்சு. அதுக்கு பதிலாக அடிஷ்னலாக இது மட்டும் நான் வெளியில் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் எப்படிலாம் க்ளீன் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் மஸ்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. மிக்ஸி ஜாரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டியது இதுதான். இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். நாளடைவில் இதில் அதிகமாக டஸ்ட்டு சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து மிக்ஸி வந்து இங்கே சுற்றுறது வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். மிக்ஸி சுற்றுறது இங்கே டைட்டாக ஆரம்பிச்சிச்சுன்னா டக்குன்னு நம்ம ரொம்ப ஒரு ஹார்டான தேங்காய் சில்லு இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு உடஞ்சிரும். அதுக்கு தான் பிளேடு வந்து அடிக்கடி உடையிறதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதிகமாக அழுக்கு சேர்ந்து டைட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா மிக்ஸி ஜார் சுற்றும் போது இங்கே டைட் ஆகும். இங்கே டைட் ஆச்சுன்னா நம்ம சின்ன ஒரு பெருங்காய கட்டி போடும்போது டப்புன்னு உடஞ்சி வந்துடும். இதுதான் பிளேடு உடையிறதுக்கான மெயின் ரீசன். ஸோ வந்து இந்த பகுதியை க்ளீன் பண்ணுறப்போ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த பகுதியை வந்து அதிகமாக க்ளீன் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயமா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாரில் அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை ஊறுறதுக்கு தான் ஒரு நம்ம அதிகமாக டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மிக்ஸியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வினிகர் இல்லாட்டி எலுமிச்சம்பழம் இது 2ல் எது இருந்தாலும் சரி, என்கிட்ட இன்றைக்கி 2மே இருந்ததுனால சரி நம்ம வினிகரே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வினிகருக்கு ஆப்ஷனலாக நீங்கள் லெமனும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து மஸ்ட். நீங்கள் என்ன ஒரு கரையை வந்து நீக்கணும், ஒரு டீப் க்ளீன் பண்ணணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டர்ட் இருந்தாலும் சூப்பராக க்ளீனாக நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காத வகையில் க்ளீன் ஆகிட்டு வரும். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா பேக்கிங் சோடா சில பேர் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், கை எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால ஸ்பூனில் எடுத்து நான் இந்த வீடியோவில் காமிச்சது மாதிரி அந்த பேக் சைட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து வினிகர் வந்து விட்டுக்கோங்க. வினிகர் வரும்போதே இப்படி நுரைச்சி வரும். இதில் வந்து நம்ம மேற்கொண்டு சுடுதண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அதாவது நம்ம டீ குடிக்கிற சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடு இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதையும் நான் சின்ன மிக்ஸி ஜார்லையும் ஊற்றி வச்சுட்டு ஓரளவுக்கு நான் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் ஊற வச்சுட்டேன். ஏன் ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான டைம் வந்து இந்த தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது ஊறி வரும்போதே நம்ம அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்கள் மிக்ஸி ஜாரில் பேக்கில் நீங்கள் இயர்லி கணக்கில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாலும் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் அந்த அழுக்கு எல்லாமே பாட்டாக கலந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் செய்யும் போதே உங்களோட மிக்ஸி ஜாரை அதிகமாக அழுக்காகாது. மிக்ஸி வந்து அவ்வளோவா அழுக்கு இருக்காது. நான் டெய்லி வந்துட்டு மிக்ஸி யூசேஜ் பண்ணேன் அப்படின்னா நான் அதை டீப் க்ளீன் பண்ணிடுவேன் ஓரளவுக்கு. இது வந்து நான் இங்கேருந்து நம்ம ஊரில் மதுரையிலேருந்து நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்ததுனால என்னால் சரியாக வந்து மற்ற க்ளீனிங் ஒர்க்ஸ் எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதுனால என்னால் க்ளீன் பண்ண முடியலை. அதனால் இது வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளீனிங் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓவரால் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பாத்திரம் விளக்குற விம்பா ஜெல் இந்த மாதிரி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிக்கிறலாம்.
கொஞ்சமாக வினிகர் மட்டும் சேர்த்துக்கிறலாம் இதில். இந்த பேஸ்ட்டை கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதவே நீங்கள் பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சாலும் சரி, இந்த சின்ன சின்ன இடுக்குகள்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி இந்த ஒயர் ஏரியாலையும் அதிகமாக வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு துணி வச்சு இதில் டிப் பண்ணி அதை ஓவரால் நீங்கள் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் ஆகி வரும். இந்த வீடியோவில் பண்ணுறது மாதிரி நீங்களும் செய்யுங்க. மிக்ஸி வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில் வீடியோவில் காட்டும்போது ரொம்பவே தூசி இல்லாத மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்களா, அந்த இடுக்கு பகுதியிலையும் அந்த நம்ம கை வச்சு திருகுவோம் இல்லைங்களா, அந்த பகுதியிலையும் நம்ம க்ளீன் பண்ண ப்ரௌன் கலரில் எப்படி அழுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டராக இருக்கட்டும் எல்லாமே இப்படி தான். நீங்கள் இந்த ஃபார்மல்லே வந்துட்டு நீங்கள் கிரைண்டர், சின்ன வெட் கிரைண்டர் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். என்ன ஒரு மிக்ஸி ஐட்டம், க்ளீனிங் ஒர்க்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கிங் சோடா வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த ஜாரை தான் வந்து க்ளீன் பண்ணேன். அதே மாதிரி இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய ஒயர் இருக்கும் இல்லைங்களா, அடிக்கடி லூஸ் ஆயிரும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே ரொம்ப கொஞ்சம் தண்ணியான ஜூஸ் ஐட்டம் அரைக்கும் போதும், சட்னிலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கும் போதும் வெளியில் லீக் ஆக ஆரம்பிச்சிரும். கடைக்காரவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நீங்கள் கழட்டவே கூடாதுன்னு, கழட்ட முடியாதுன்னா எப்படா க்ளீன் பண்ணுறது, ஸ்மெல் வந்துடாதா அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட்லேயே ஓடியும். எனக்கு நிறைய டைம் ஓடி இருக்குது. இதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் வந்துட்டு நீங்கள் இதை கழுவுனதும் ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லாட்டி ஓவர் நைட் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரப்பர் வந்து நல்லா டைட்டாயிரும். இதனால் நம்ம எந்த ஒரு தண்ணி ஊற்றி அரைக்கும் போதும் அதோட தண்ணி வந்து வெளியாகாது. சூப்பராக வந்து ஜாரு எல்லாமே க்ளீனாக ரெடி பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் இது தான். நான் என்னுடைய டீப் க்ளீனிங் ஒர்க்கை சூப்பராக முடிச்சிட்டேன். நீங்களும் உங்களுடைய மிக்சியை கவனமாக கேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம திருப்பி மிக்சி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய மிக்சியோட லைஃப் டைம் ஒர்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எப்படி புதுசாக சூப்பராக பிளெண்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையான ஐட்டமும் பிளெண்ட் பண்ணி கொடுக்கும்.